கூட்டுறவு வங்கிகளில் 75,000 ரூபாய் வரை விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசு ஏற்கனவே வெளியிட்டிருந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பின்படி 50,000 ரூபாய் வரை விவசாயிகள் பெற்றிருந்த பயிர்க்கடன் 100 விழுக்காடு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. அதற்கு மேல் கடன் பெற்றவர்களுக்கு வெவ்வேறு விகிதங்களில் கடன் தள்ளுபடி அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருந்தது. இதை ஏற்க மறுத்த விவசாயிகள் தாவேக அரசு தனது தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தவாறு கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் திண்டல் கூட்டுறவு வங்கி முன்பு விவசாயிகள் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டுறவு சங்கம் மூலம் பெறப்பட்டுள்ள வேளாண் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் முழக்கம் எழுப்பினர். சேலம் மாவட்டம் நல்லா கவுண்டம்பட்டி தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கி முன்பு சாட்டையால் அடித்துக்கொண்டு விவசாயிகள் நூதன முறையில் போராட்டம் செய்தனர். அடித்துக் கொள்ளும் போராட்டம் தமிழக அரசு செய்வது ஒன்று நியாயம் தானா சிஎம் சார் நியாயம் தானா சிஎம் சார் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று. விவசாயிகளை பகைத்து கொண்டால் எந்த அரசும் நீடித்ததாக சரித்திரம் இல்லை. எனவே இந்த பயிர்க்கடன் மட்டும் இல்லை, இன்றைக்கு குடிநீருக்கு ஒரு பெரிய நிலை வரப்போகின்றது, தண்ணீர் பஞ்சம் வரப்போகின்றது. அதற்கு என்ன செய்ய போகின்றீர்கள்? இதை பற்றி சிந்திப்பது இல்லை. சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற 851 ஏரிகளும் வறண்டு கிடக்கின்றது. விவசாயம் உள்ள முளைச்சு கிடக்குது. நான் கேட்கறது எல்லாமே எல்லா ஏரிகளுக்கும் காவிரி நீர் மேட்டூரில் உபரி நீரை திறந்து விடும்போது இந்த ஏரிகளுக்கு நிரப்புங்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். அந்த செயலை செய்வீர்களா? இதனிடையே பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு மற்றும் சிறு இதர விவசாயிகளுக்கு 100 விழுக்காடு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 75,000 ரூபாய்க்கு மேல் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 35,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்ற 14,43,504 விவசாயிகள் பயன்பெறுவர் எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது.